Hi guys, வணக்கம். வெல்கம் டு ஒரிஜி சொல்லுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப், ஸோ இவங்க எல்லாம் நடிச்சு நேற்று ரிலீஸ் ஆன படம். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ மேரி கிறிஸ்மஸ் என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் ஒரு கிறிஸ்மஸ் ஈவ்ல கட்ரினா கைஃபும் விஜய் சேதுபதியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீட் பண்ணிட்டு விஜய் சேதுபதியை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு போகும்போது லைக் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து லைக் ஷீ இஸ் ஆல்ரெடி மேரிட். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே இறந்துருக்காங்க வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலை யார் பண்ணது, ஏன் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் ஸ்டோரி. ஒரு சின்ன பிளாட் தான், பட் அதை கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்காங்க. லைக் ஸ்கிரீன் பிளே படி சொல்ல போனா லைக் ஸ்டார்டிங் ஒரு 1 hour அது எதுக்கு அந்த கதைனே தெரியல. ஸோ ஆக்சுவலி அப்படிதான் இருந்துச்சு. 1 hour நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டு பொறுமையா பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கதை நல்லாவே புரியும். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 50 minutes to 1 hour வந்து ஒண்ணுமே நடக்காது கதையில. சும்மா 2 பேரும் 96 படத்துல நைட்ல விஜய் சேதுபதி த்ரிஷாவும் போவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரிதான் இங்கேயுமே சும்மா போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லே அன்னைக்கு நைட் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு இடத்துலயுமே கதை மூவே ஆகாது. சும்மா 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். இவர் கதையை சொல்லுவாரு, அவங்க கதையை சொல்லுவாங்க. அது மட்டுமே அந்த 1 hour நடக்கும். ஸோ அது வந்து டோட்டலி என்னடா படம் இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அவ்வளவுதான். நம்ம ஒரு 10-20 minutesல நமக்கு படம் எப்படி போகும்ன்றது தெரிஞ்சது. ஸோ இது ஆக்சுவலி 50 minutes வரைக்குமே எனக்கு செம போரா தான் இருந்துச்சு. அவ்வளவுதான், படம் மொக்கதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த இன்டர்வல் பிளாக்ல இருந்து தான் படமே ஆக்சுவலா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அங்க இருந்து தான் எல்லாம் இப்படியே நார்மலா போயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது அங்க இருந்து ஒரு த்ரில்லிங் மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து தான் அது ஒரு கதையா ஆரம்பிக்குது. ஸோ அதை எப்படி கொண்டு போனாங்க, அந்த செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போனாங்கன்றதுதான். ஸோ செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட படம் தாராளமாக உங்களுக்கு புரியும், நல்லாவே புரியும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செம்ம டிஃபரன்ஸ். ஸோ அதே டேரக்டர் தான் செகண்ட் ஹாஃப் எடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா அந்த மொத்த கதையை கனெக்ட் பண்றது எல்லாமே சொல்ற ஸ்டோரி எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல இருக்கனால செகண்ட் ஹாஃப் செம்மையா எடுத்திருக்காங்க. அண்ட் கட்ரினா கைஃபும் சரி இல்ல விஜய் சேதுபதி சரி செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 பேருமே நல்ல ஆக்டிங்கு. அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 minutes to 7 minutes வெறும் மியூசிக் மட்டும் தான், ஒரு டயலாக்மே இருக்காது. கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஸோ இது ஒரு புது ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். புது ஸ்டோரின்றத விட ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ நம்ம நார்மலாக எத்தனை கிளைமேக்ஸ் ஃபைட்டிங்ல முடியும், இல்லை சென்டிமெண்ட்ல முடியும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பீச்ல முடியும், ஏதாவது ஒன்று நடக்கும் கிளைமேக்ஸ்ல. இதுல எதுவுமே இல்லை, வெறும் மியூசிக் மட்டும் வச்சு ஆக்டிங்லேயே ஒரு 5 to 7 minutes வச்சு படத்தை முடிச்சிருவாங்க. அது ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு 1-2 ட்விஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 2 சஸ்பென்ஸை பிரேக் பண்ற மாதிரி, ஒரு த்ரில்லர் மாதிரி. ஸோ அந்த 2 இடமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்படியா அடியே நீயா இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி கட்ரினா பார்த்து கேட்கறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூசிக்மே செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு பெருசா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அது வெறும் அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் மட்டுமே பேசுறதுனால பெருசா ஒன்றும் தெரியல. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு மியூசிக். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் படம். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தவிர செகண்ட் ஹாஃப் நல்லாவே எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அந்த ஸ்டோரி எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ராதிகா கூட வருவாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே அங்கே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக் சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு கொஞ்ச நேரம் தான் வருவாங்க, பட் நல்லாவே அது பண்ணியிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. லைக் வெறும் க்ளோஸ் அப்ல வெறும் ஸ்டோரி மட்டுமே ஒரு 2 minutes 3 minutes ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆளுக்கு விஜய் சேதுபதி ஆகட்டும், கட்ரினா கைஃப் ஆகட்டும், ராதிகா கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன ஸ்டோரிஸ் எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கு, என்னடா இது ஸ்டோரிங்கிற மாதிரியும் இருக்கு. கடைசியாக விஜய் சேதுபதி எடுத்துப்பான் லைக் நல்ல இல்ல ஸ்டோரி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இது இருந்துச்சு, லேக்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக முடிஞ்சா தியேட்டர்ல பார்க்குற அளவுக்கு ஒருத்தாங்க எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆனால் ஓடிடியில் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார்பா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.5 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச்